கர்ணா, இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சதுடா. என்ன கயல், எப்படி இருக்க? இதோ பார், பேர் வச்சு கூப்பிட்ட செருப்பால அடிப்பேன். ஓ சாரி சாரி சாரி, மன்னிச்சிருங்க. உன் அடைமொழி பேரை சேர்த்து சொல்லணும் அப்படிதானே? அப்போ நீ கோவப்பட மாட்ட. ஓ கயல் நித்யா, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும். இதோ பார், காரு ஃபுல் ரெட். நீ இதே மாதிரி ஏடாகுடம் பண்ணிட்டு இருந்த காரு ஃபுல் பிளட் ஆயிடும். பரவாயில்லையா? எப்படின்னு கேக்குறியா? ஹைவேஸ்ல லாரிய வச்சு ஒரு ரேட் இச்சு. காரு வெடிச்சு சதுரிடும். நான் பாக்குறேன். நீ கருப்ப கருகி கருவாடேடுவடி. யோசிச்சு பாரு, உஷாரா நடந்துக்கோ. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த அசோக், ஆக்ஷன் அசோக் ரொம்ப மோசமானவன், புரியுதா? ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். ஜாக்கிரதை, தாங்க மாட்டேன். இத்தோட நிறுத்திக்கோ. வேண்டாம். உயிரா இல்ல சந்தியாவா? நீயே முடிவு பண்ணிக்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த சந்தியாங்கிற மூட்டை பூச்சியை நசுக்கி நசுக்கி நான் போடுறேன். சரியான நேரத்துல வந்து நீ காப்பாத்திடுறியா? This is your last warning. இந்த ஆக்ஷன் அசோக்குடைய ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நேத்து அத்தனை வாட்டி சொன்னேன்ல, இந்த விஷயம் சீக்ரெட்டா இருக்கணும்னு. அது வந்து யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேனோ அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியும்? ஐயோ, நாம 2 பேர் தானே பேசணும். இதுல நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நீங்க தானே சொல்லிருக்கணும். அந்த அசோக் என்ன வழியில பார்த்து வெறிய இவ மாதிரி மிரட்டான். நாம பேசின அத்தனையும் தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கும்? உங்களுக்காக நான் கேஸ் எடுத்து வாதாடுனா நீங்களே இப்படி இருந்தா என்னதான் அர்த்தம்? அப்ப உண்மையாவே உங்க புருஷனை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? தேவையில்லாம கேஸ திசை திருப்புறீங்களா? மேடம், நீங்க கோவமா இருக்கீங்க, அதனால என்னால எதுவும் பேச முடியல. மேடம், சத்தியமா சொல்றேன், உங்களுக்கே தெரியும் மேடம், என் புருஷனை நான் கொலை பண்ணல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மேடம். என்ன நம்பி தானே இப்ப கேஸ் எடுத்து நடத்துறீங்க. அதுவும் அந்த அசோக் கிட்ட போய் நான் சொல்லுவேனா மேடம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எனக்கு நேர் எதிரி. எப்படி நான் அவன் கிட்ட சொல்லுவேன்? ஏன் மேடம் என்னையே சந்தேகப்படுறீங்க? அப்போ நம்ம 2 பேரும் கிடையாது. அப்புறம் எப்படி வெளியில போச்சு? இந்த வீட்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருந்தோமா? அந்த பிளான் சொல்லும்போது இன்னொருத்தவங்களும் இருந்தாங்கல்ல. யாரு சொல்ற? உங்க வீட்டு வேலைக்காரி லக்ஷ்மி. யாரு? லக்ஷ்மியா? ஆமாங்க மேடம். உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? எதை வச்சு சொல்ற? ஏன் லக்ஷ்மியா? 15 வருஷம் அவ என் கூட இருக்கா. அவளை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இதோ பார், நான் என்ன கூட நம்பாம இருப்பேன், ஆனா அவளை நான் முழுசா நம்புவேன். அந்த அளவுக்கு என் கஷ்ட நஷ்டத்துல கூட இருந்திருக்கா. புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கோ. அவளை பத்தி தப்பா பேசாத. நீ தாண்டி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த விஷயத்த அசோக்குக்கு சொன்னதே நான் தான். எதுக்குன்னு இப்ப புரியாது, நேரம் வரும்போது புரியும். புரிய வைக்கிறேன். பாஸ் வணக்கம். பாஸ் நான் கொள்ள கூட்ட பாஸ், நீ அடியாளு. ஆளை பத்திய நல்லா திட்டாதீங்க பாஸ். இன்னைக்கு கல்யாண நாள். உனக்கு எனக்குமா?
ஐயோ என் புருஷனுக்கும் எனக்கும் கல்யாண நாள் பாஸ். அதுக்கு தானே ஜிபேல 10,000 போட்டு தொலைச்சேன். ஐயோ நான் அதுக்கு வரல பாஸ். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன? அந்த லாயர் நித்யா இருக்காளே, அதான் என் முதலாளி. அவ தான் புருஷனையே கொலை பண்ண அந்த சந்தியாவோட சேர்ந்து சமுதாயத்துல அந்தஸ்தோட இருக்கிற உங்களை அழிக்கிறதுக்கு நித்யா பக்காவா பிளான் போடுறா. அத எப்படியாவது முறியடிக்கணும் பாஸ். உங்களோட எதிரிங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அவங்க எல்லாரையும் உங்களுக்கு ஆப்போசிட்டா எல்லாரையும் திருப்பி இதாண்டி நடந்தது. இன்னும் நடக்கும். வேடிக்கைய பாரு. கொள்றியடி. பெரியப்பா அம்மாவை எப்படி பண்றாரு? அப்பா இல்லாததுனால தானே அம்மாக்கு இந்த நிலைமை. நான் என்ன பண்ண முடியும்? என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. எப்படி நான் எங்க அம்மாவை காப்பாத்துவேன்? நான் படிச்சு பெரிய ஆளாயி எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கலான்னு பார்த்தா பெரியப்பா இப்படி அநியாயம் பண்றாரு. பெரியவங்களே என்ன பண்றீங்க? கடவுளே, அம்மா இழந்துட்டாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன தப்பா நினைச்சிடாதீங்கம்மா. நான் எங்க இருக்கம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டம்மா. டாக்டரை போய் பார்த்தேன். உங்களுக்கு மாலை கண்ணு, அதனால 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுங்கிற விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டம்மா.
என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் சொல்றத நம்புங்கம்மா. சத்தியமா நான் சொல்றது உண்மை. ஏன் பெரியப்பா இப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க? நான் பொய் சொல்லம்மா. நான் சொல்றத நம்புங்கம்மா. நான் பொய் சொல்லம்மா. ஐயோ, நான் சொல்றத நம்புங்கம்மா. டாக்டர் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு எனக்கு சொன்னது என் மனசு எவ்வளவு பதபதிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்கம்மா. இதை உங்ககிட்ட மறைச்சிட்டம்மா. ஐயோ, பாத்ரூம் போக எழுந்தம்மா, தவறி கீழே விழுந்துட்டம்மா. யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. யாராவது ஒருத்தர் என் கையை பிடிச்சி பாத்ரூம்ல கொண்டு போய் விடுங்க. எங்கம்மா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஓ பெரியப்பா நல்லவன்டா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன சந்தேகப்படாதீங்கடா, என்ன சந்தேகப்படாதீங்க. நான் நல்லவன்டா, நல்லவன். யாராவது என் கையை பிடிச்சி பாத்ரூம்ல கொண்டு போய் விடுங்க. ஹாய் கார்த்தி. ஹாய். மாயை மாயை உலகம், இது மந்திர மாயை உலகம்.